இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பதிலை எதிர்பார்த்து வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மீதான நம்பிக்கையை பெருக பண்ணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் அநேகருக்கு இந்த இடத்துல நாம் கொஞ்சம் பேர் கூடி வந்திருக்கிறோம், இன்னும் சில பேர் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சபையில் இருக்கிற ஏராளமான பேர் தேவைகளோடு தான் இருக்கிறார்கள். முதல் காரியம், என் தேவை இன்னது என்பதை நான் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே நம்முடைய தேவைகள் எது என்பதே நமக்கு தெரிகிறது இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பணம் இல்லாத நேரத்திலே அநேக காரியத்துக்காக தேவை வரும். இதற்கான பணம் தேவை, இதற்காக பணம் தேவை என்று சொல்லி திட்டமிடுவோம். ஆனால் பணம் வந்த பிறகு இதெல்லாம் மறந்து போயிடும். வேறு அநேக செலவுகளை செய்து முடித்த பிறகு திரும்பியும் பண தேவை வரும்போது அல்லது நெருக்கடி, அந்த குறிப்பிட்ட காரியம் நெருக்கும் போது, ஐயோ இதற்கு தேவை உண்டே என்ற ஞாபகம் நமக்கு வரும். முதலாவது, நான் ஆண்டவரிடத்தில், இங்கே ஆண்டவர் ரொம்ப சுருக்கமாய் சொல்லுகிறார், கேளுங்கள். தேவனிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் எதை கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு தன்னுடைய தேவை என்னது என்பதை தெரியறதில்லை, என்னத்தை தான் கரெக்டாக கேட்கணும்னு தெரியறதில்ல. ரெண்டாவது, சிலருக்கு தன்னுடைய தேவை மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், மறைமுகமாய் மற்றவர்களுடைய உதவியை நாடும்படி நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவது தான் தவறு. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைகளை அவர்கள் சொல்றதுடைய நோக்கம் என்னவா இருக்கும் என்றால், எப்படி ஆகிலும் அந்த மற்றவர்கள் எனக்கு உதவி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி ஒரு குறிப்பு வைத்து அவர்கள் சொல்லுவார்கள். ஊழியர்களாகிய அநேக ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறது உண்டு. அது சில நேரத்தில் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டாலும் குறிப்பாக சொல்லுவது என்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த தவறை நாம செய்யாதபடிக்கு, அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து, நீங்கள் எனக்காக தேவனிடத்தில் கேளுங்கள், அவர் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை கேட்க வேண்டும், அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக இன்னொருவர் கேட்பதில் அல்லது நம்மோடு கூட இணைந்து தோள் கொடுக்க வரப்போகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவத்தில் இருப்போம். மூன்று காரியங்களாய் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். ஜெபம் என்பது, ஆண்டவர் சொன்ன கேள், என்கிட்ட கேள். ஆனால் ஜெபித்த அநேகருடைய வாழ்க்கை, இங்கே வந்திருக்கிற நம்மில் எல்லாருமே விசுவாசிகள் தான். யாரும் புதிதாக கர்த்தரை அறியாதவர்கள் இந்த இடத்துக்கு வரல. நாம் எல்லாம் இந்த சபைக்கு வருகிறவர்கள் தான் இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகவே நமக்கு வித்தியாசமான தேவைகளோடு தான் நீண்ட காலமாக இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் இப்படி ஒரு கூடுகையை, வெறும் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கூடுகையை கூட்ட வேண்டும் என்று அருமையான பாஸ்டர் வெல்டன் ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருப்போம், எந்த நாளில் அதை வைப்பது அப்படின்னும் போது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வைத்து கொள்ளலாம் என்று வைத்து 2 மாதங்கள் கடந்து போயிருக்கிறது. இந்த 2 மாதங்களில் வந்து ஜெபித்தவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அசைவுகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் சமூகத்திலே நம்பிக்கையோடு வருகிறவர்களை அவர் திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன். அப்படி என்றால் ஒரு சின்ன காரியம்தான், ஜெபித்தால் கிடைக்கும். ஆண்டவர் அதை சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஆனால் பல நேரத்தில் நம்முடைய அனுபவத்திலே நாம் கேட்கிறோம், பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அது காலம் தாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அங்கே தான் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்புகிறது. ஆண்டவர் கேட்க சொன்ன ஆண்டவர் கூடவே சில காரியங்களை தானாகவும் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? முதல் காரியங்கள் என்னவென்றால், சந்தேகப்படாமல் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம போகிற போக்கில் நிறைய பேர்கிட்ட நிறைய பேசுவோம் தெரியுமா. சும்மா விளையாட்டுக்கு பேசணும், ஒரு நேரத்தில் நம்ம பேசுறது பெரிய பிரச்சனையாக கூட மாறிடும். கடைசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது போகிற போக்கில் பேசுறது கிடையாது. சந்தேகப்படாமல், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவர் இவ்விதமாக எழுதுகிறார். யாக்கோபு 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். நம்முடைய இருதயங்களிலே நாம் ஜெபிக்க உட்காரும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து யோசிக்கும் போது நம்முடைய மனதை சூழ்கிறதான எல்லா சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு தேவனிடத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் நம்மை கர்த்தர் தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்ளுகிறார். நம்ம பக்கத்தில் வந்து வாய் திறந்து பேசுறதெல்லாம் அடுத்த பக்கம், அவர் தூரத்தில் இருந்து அறிந்து கொள்ளுகிறார். கடந்த நாட்களில் ஒரு மூத்த ஊழியரிடத்திலே பேசிக்கொண்டிருந்த போது அவர் ஒரு வாலிபனுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு? ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்து 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்பொழுது நீ எனக்கு பயந்து நடக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். 40 வருடங்கள் ஆகிவிட்டது. 75 வயதிலே பயணத்தை துவங்கினவர் ஏறக்குறைய 115 வயது இருக்கும்போது அவ்வளவு காலத்துக்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த சம்பவம் எப்பொழுது? ஈசாக்கை அவர் பலியாய் செலுத்த ஆண்டவர் சொன்ன போது. 25 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு மகன் பிறந்தான். வேறு பிள்ளைகள் இல்லை. வாக்குத்தத்தம் அந்த பிள்ளையினிடத்தில் மாத்திரம்தான் நிறைவேற வேண்டும். அந்த பிள்ளையை கர்த்தர் பலி செலுத்தும்படி அழைத்தார். ஆபிரகாமிடத்திலே சொன்னார். ஆபிரகாம் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போயிட்டார். மலையில் ஏறியாச்சு, பலிபீடம் கட்டியாச்சு, பிள்ளையை கிடத்தியாச்சு. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் தனக்கு கீழ்ப்படிந்து போகிற அந்த பாதைகள் எல்லாவற்றையும் கவனித்தார். அவன் கையை நீட்டி கத்தியை எடுத்த போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் கடைசியில் ஈசாக்கை பலி செலுத்தவில்லை. ஆனால் அந்த ஊழியக்காரர் அந்த வாலிபனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான், இன் ஹார்ட் Abraham sacrificed his son Isaac, but in act it's not happened. செயலிலே நடக்கல. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்திலே அவன் ஈசாக்கை பலி செலுத்தி விட்டான். அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். அவனுடைய இருதயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் அர்ப்பணித்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது, சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க கற்றுக்கொள்வோம். இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் கேட்க கற்றுக்கொள்வோம். போன முறையும் இந்த வார்த்தை கடந்து வந்தது. நான் கடந்த வாரம் முழுவதும் சில அலுவல்களில் நான் இருந்தபோது ஒரு நாள் வேதத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது இந்த பகுதிக்கு நேராக கடந்து வந்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஜெபித்து காட்டினார். ஜெபியுங்கள் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கூட்டி சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் ஜெபம் பண்ணுகிற நமக்கு சோர்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைமை உண்டு. நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதிர்பார்த்ததோ கேட்டதோ நம்முடைய கைகளில் கிடைக்காவிட்டால் கொஞ்ச காலத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். முதல் சந்தேகப்படாமல் கேள், இரண்டாவது சோர்ந்து போகாமல் கேள். உண்மையாகவே மனுஷீகத்திலே நாம் எல்லாரும் சோர்ந்து போகக்கூடியவர்கள் தான். ஒரே காரியத்திற்கு நீண்ட காலமாய் நாம் காத்திருக்கும் போது, குறிப்பாக நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காத காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா?
அது ரொம்ப ரொம்ப சோர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கேட்கிறதை கேட்டுக்கொண்டே இரு, என்னுடைய சமூகத்தை நோக்கி தட்டுகிறதை நீ தட்டிக்கொண்டே இரு. இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திலே நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் விரக்தி வரும். நமக்குள்ள ஒரு விரக்தி வந்துடும். விரக்தி வரும் என்று சொன்னால் அவிசுவாசமான வார்த்தைகள் வர ஆரம்பித்துவிடும். நாம் தேவனை பழிக்க, அதாவது நேரடியாக எல்லாவிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை நேரடியாக தூஷித்த அனுபவங்கள் யாருக்குமே கிடையாது. கடவுள் ரொம்ப மோசமானவர், அவர் கண் இல்லை காது இல்லை அப்படிலாம் நம்ம பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆனால் நம்ம சுற்றி வளைச்சு பேசுவோம். என்னத்தை எவ்வளவோ ஜெபம் பண்ணியாச்சு, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா, நான் ஒருத்தட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவர் இருக்கிறார் பாருங்க அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். ஆனால் நம்ம ஜெபம் என்ற வார்த்தையோடு முடித்து கொள்ளுகிறோம், தேவன் என்ற இடத்திற்கு வர மாட்டேங்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் யாராகிலும் சோர்ந்து போயிருந்தால், என் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இந்த பைபிளை படிக்கும்போது நமக்கு இருக்கிற தவறான புரிந்து கொள்ளுதலில் ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, வேதம் அந்த சரித்திரத்தை அடுத்தடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அப்படிதானே? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பல ஆண்டுகள் ஒரு வசனத்துக்கும் மறுவசனத்துக்கும் நடுவிலே மறைந்திருக்கிறது. ஆனால் நாம் வாசிக்கும் போது இவைகள் எல்லாம் சம்பவித்த உடனே நம்முடைய வாழ்க்கையிலும் டெய்லி ஏதாகிலும் ஒரு அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. தேவன் அஸ்திபாரப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவர் அஸ்திபாரப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கட்டடத்தை நாம் உள்ளே பல விதமாக மாற்றி அமைக்கலாம். இன்டீரியர்ஸை மாற்றலாம், அப்படிதானே? பெயிண்டிங்ஸை மாற்றலாம், வுட் ஒர்க்ஸை மாற்றலாம். ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அஸ்திபாரத்தை மாற்ற முடியுமா? முடியாது. அஸ்திபாரம் போட்டது தான். அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரங்களை வைத்து நம்மை நடத்த விரும்புகிறார். சோர்ந்து போய் விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போக ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய அவிசுவாசங்கள் பெருகும். அடுத்த குறிப்பும் இது, நான் சொல்லுகிற எல்லா ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். 3வது ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:40. அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபிக்க வேண்டும்? கேள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் அதாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அநேக நேரத்திலே ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்த போதே சொன்னார், எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அநேக நேரத்தில், அதாவது நான் ஊழியத்தில் சந்தித்த ஒரு காரியங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் சொல்லலை, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனையில் அகப்பட்டு சிக்கினவைகள் அதிகமாக இருக்கிறது. தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளினால் ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நிறைய பேர் நிற்கிறாங்க. தன்னுடைய வாலிபத்திலே அல்லாவிட்டால் தேவன் தந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமற் போய் அநேக பேர், யூதர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகும்படிக்கு தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்கள். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொண்டு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடு என்று சொல்லி ஆயக்காரரும் பாவிகளும் அதற்கு செவி கொடுத்தார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அற்புதத்தை தான் கேட்க வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த காலங்களிலே எங்கே அவருக்கு முன்னே நாம் தவறு செய்தோமோ அதில் சீர்பொருந்திக் கொள்வது ரொம்ப நல்லது. நாம் என்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்துகிறோமோ எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே
வானம் திறக்கப்பட்டு அற்புதம் நடக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சில நேரத்தில் உள்ளம் தாழ்த்தப்படும் போது அவர் வானத்தை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் பிழை செய்தேன். குறிப்பாக கடன் பிரச்சனையில் நாம் சிக்கி இருப்போம் என்றால் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் சில காரணங்கள் நாம் தவிர்த்திருக்கக்கூடியதுதான். நாம் தவிர்க்காமல் போனதினாலே இன்றைக்கு அது நம் கழுத்தை நெரிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை செய்து விடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை தருவார். அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு. ஆகவே 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ ஜெபம் பண்ணு. அதே போல ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் கொடுத்த நல்ல வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாஸ்டர், சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கும் விசுவாசமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனால் அது நெகட்டிவ் இம்பேக்ட், இது பாசிட்டிவ் இம்பேக்ட். அது என்ன செய்யும் என்றால் என் ஜெபத்தை பலவீனப்படுத்தும். சும்மா எல்லாரும் சொல்றாங்க தோத்திரம் 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 தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல விசுவாசமே கிடையாது. நம்ம ஜெபமணி நடக்க போதா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ரகசியங்களை தெரிந்த மனிதன் சொல்லுகிறார், சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படி யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் கடந்து போகிற பாதையிலே யார் ஒரு மனிதன் குறுக்கிட்டாலும் தேவ திட்டம் இல்லாமல் அவர்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவில்லை. அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் காரியத்தை செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏன் ஆண்டவர் இதை அழுத்தி சொல்லுகிறார் என்றுனா, விசுவாசம் என்பது பார்க்க முடியாது, அப்படிதானே? பார்க்க முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியும். ஆனால் பார்க்க முடியாத ஒன்றிலே தேவன் பேரிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்க முடிகிறதா? நம்பப்படுகிறவைகளில் உறுதி, காணப்படாதவைகளிலே ஆண்டவர் எனக்காக செய்வார் என்ற ஒரு முக்கியமான அசைக்க முடியாத ஒரு நாட்டத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுகிறது. கர்த்தர் எனக்காக செய்வார். ஆனால் புயல் அடிக்கும் போது, காற்று வீசும் போது, கலக்கங்கள் வரும்போது, கேள்விகள் எழும்போது, தூஷணங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசங்கள் அசைத்து பார்க்கப்படுகிறது. கவலைப்படாதிருங்கள். அவர் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன் அவர் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவனாய் அசைக்கப்படாதவனாய் ஆண்டவர் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 2வது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடைவிடாத ஜெபம் பண்ணுங்கள் என்பது எல்லா நேரத்திலும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ தூங்குற நேரம் நான் என்ன பண்ணுவேன்? அது யாரும் நமக்கு பதில் சொல்லலை. இடைவிடாத ஜெபம் என்று சொன்னால் ஒரு காரியத்துக்காக நீங்கள் பல நேரத்தில் பலருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை வைத்து விடுகிறார்கள். காலை 5 மணி முதல் 6 மணி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முழுசும் மைண்ட் ஆக்குபை பண்ணி இருக்கிறது அந்த நாளுக்குரிய ஓட்டங்கள். இல்லை, நான் குறித்த ஒரு நாளில் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், அப்படி அல்ல. நீங்கள் பயணம் பண்ணும் எல்லா இடத்திலும் உங்க மனசுல நிறைய காரியங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கானதா இருக்கலாம், மற்றவர்களுக்கானதா இருக்கலாம். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது கூட, தகப்பனே இந்த காரியத்துக்காக திரும்பியும் நோக்கி பார்க்கிறேன். இவ்வளவுதான் ஜெபம். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு டீ பிரேக் இருக்கு, எந்திரிச்சு வர்றீங்க, ஒரு டீ கப்பை எடுத்திருக்கிறீங்க. கர்த்தாவே, இவைகளில் உம்முடைய அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் இப்படி நீங்கள் 10 முறை 15 முறை ஒரு காரியத்தை தேவனுக்கு முன்பதாய் நினைவு கூறுகிறீர்கள் என்றால் அதுதான் இடைவிடாத ஜெபம். நம்ம இடைவிடாத ஜெபம் என்றால் கண்டினியூஸ் அந்த இடத்தை விட்டு அசையாம அசைகிறது அல்ல.
அல்லது குலுங்கி குலுங்கி ஜெபிப்பது அல்ல. தேவ சமூகத்திலே எப்பொழுதும் அந்த காரியத்தை, எது உங்களை பாரப்படுத்துகிறது, எது உங்களை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறது, எவைகள் குறைந்து போய் இருக்கிறது, அவைகளிலே உங்கள் கண்கள் கர்த்தருக்கு நேரே ஏறெடுக்கப்படுவதாக. என் வாழ்க்கையில் நான் பல முறை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் என்னென்னா, எப்போதெல்லாம் வெளியில் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போது எல்லாமே வானத்தை அண்ணாந்து பார்த்த ஆண்டவரே, நான் நிற்கிற நிலைமையை நீர் புரிந்து கொள்ளுவீர், எனக்காக நீர் இறங்குவீர். எப்போதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, சில நேரங்களிலே அநேக விசுவாசிகளுடைய தேவைகளுக்கு கூட, அதாவது நம்முடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசெல்லாம் துடிக்கும், அப்படி தானே? இன்னொருத்தர் பிள்ளைக்கு அப்படின்னும் போது கேட்ட உடனே நமக்கு ரொம்ப கவலைலாம் வரும். ஆனால் அந்த கவலை கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். ஆனால் அதே இடத்துல நம்முடைய பிள்ளை இருந்தால் எத்தனை முறை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழகியிருப்போம். அவ்வளோ நேரம் கூப்பிட வேண்டாம், அந்த இன்னொருவருக்காக. அதாவது பிரதர் சிறில் ஒரு நபரை குறித்து நேற்று மெசேஜ் போட்டிருந்தார். உண்மையை சொல்லப்போனால் நேற்று ராத்திரியிலேருந்து இதுவரைக்கும் ஒரு 5-6 முறை, அதாவது அவருக்கு மூளையிலிருந்து இரத்த கசிவு, ஒரு ஸ்ட்ரோக் வந்து இரத்த கசிவு, ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, 24 மணி நேரம் கடந்து போயிடுச்சு. கூப்பிட்டா அவருக்கு கேட்குது, ஆனால் கண் விழிக்கவில்லை. அந்த குடும்பத்தின் சூழ்நிலை யோசித்து பார்த்து, கர்த்தாவே அந்த அறைகளிலே நீர் இறங்கி வருவீர் என்று சொன்னால் அந்த சகோதரனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியுமில்ல. இடைவிடாத ஜெபம் என்பது எப்போதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ தேவனுக்கு முன்பதாய் சொல்லுங்கள். கடைசியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதை சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நாம் தெளிவோடு கவனத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நான் சொன்ன பாருங்க, சோதனை என்பது 2 விதம் உண்டு. ஒன்று அவன் தன் சுய இச்சையினால் எழுப்புண்டு சோதிக்கப்படுகிறது. இன்னொன்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு சாத்தான் உங்களை சுலகினாலே புடைக்கிறது போல புடைக்க, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதே ஆண்டவர் தான் திரும்ப வந்து சொல்றாரு, எல்லா தூக்க மயக்கத்தில் இருக்கும்போது சோதனைக்கு உட்படாதபடிக்கு உங்களை சந்திக்க, உங்களை தாக்க ஒரு சத்துரு வருகிறான். உங்களுக்குள் எழும்பின ஆசை ஒரு காரியம். வேதத்தில் 2மே வந்து சோதனை என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் முதலாவது இருந்தது இச்சை, 2வது வருகிறது தாக்குதல். அதற்கும் நாம் விழிப்புள்ளவர்களாய் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். பலமுறை என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிற காரியம், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இங்கே அநேக பேர் அநேக அலுவலகத்தில் இருந்திருப்பீங்க, அப்படி தானே? அந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்வசேஷன் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா அலுவலகத்துலேயும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்வசேஷன் லெட்டர் எழுதணும்னா யாருக்கு எழுதணும், என்ன எழுதணும்? ஒரு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எழுதணும், எப்படி எழுத வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்னே போகும்போது ஆண்டவர் நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பா. நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதை குறித்து நாம் பேசணும்னா நிறைய பேசிட்டு போகலாம். ஏற்கனவே ஒரு முறை நான் ப்ரேயர் பார்ட்னர்ஸுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்கிறேன். ஜெபம் என்று சொல்லும்போது நம்மில் அநேக பேர் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சில நேரத்திலே அவர் ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாவியை கையில் கொடுத்துட்டேன், பூட்டை திறந்துட்டு உள்ளே போயேன், நீ எதுக்கு திரும்பி சாவியை கையில் வச்சுக்கிட்டு திறந்து விடுங்க ஆண்டவரே, திறந்து விடுங்க ஆண்டவரேன்னு கத்திட்டு இருக்கிற? சிலர்ட்ட ஆண்டவர் கீ கொடுத்துட்டார், சில அத்தாரிட்டியை கொடுத்துட்டார். சிலதை நீங்கள் வேரோட பிடுங்க முடியும், சில காரியத்தை நீங்கள் நட முடியும், சில காரியத்தை நீங்கள் கட்ட முடியும், சில காரியத்தை நீங்கள் இடிக்க முடியும். அந்த ஜெபத்தில் நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுப்பார். இந்த அற்புதத்தை இந்த மாலை வேளையிலே நாமும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்களை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி உங்களுக்கு அதை ஆண்டவர் காட்டுவார். ஏன் என்று சொன்னால் சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், இவர்களுக்கு அப்பங்களை நீங்களே கொடுங்கள், நீங்களே கொடுங்கள்.
சீஷர்கள் சொன்னார்கள், 200 பணத்துக்கு அப்பத்தை எங்கே ஆண்டவரை கொண்டு போக போறோம்? ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அற்புதத்திலே அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் நாம் செய்த போது நாம் பார்த்தது கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்தோம். நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார். எங்களால் முடியாது என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் என்ன உண்டுனாரு? 5 அப்பம் 2 மீன். அதை ஆசீர்வதித்து பெருக செய்தவர் கிறிஸ்து, அதை பகிர்ந்து கொடுத்தவர்கள் சீஷர்கள். அவங்க கையில தான் எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்க வச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள், உங்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன கோல், அந்த கோல் கடலையும் பெயர்க்கும், அல்லது ஆரோனின் கோலா இருந்தால் அது துளிர்க்கும். அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு அவர் என்னத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ இன்றைக்கு பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். என்கிட்ட கேள் அப்படின்னு சொன்னார்ல, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். தமிழுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கேள், என்னை கேள். திரும்பி சொல்லுகிறேன், என்னிடம் கேள், என்னிடத்திலிருந்து கேள். உன் வாயினால் என்னிடத்தில் கேள், உன் செவியினால் என் வார்த்தையை கேள். நீ என்கிட்ட பேசுனா நானும் உங்ககிட்ட பேசுவேன். ஆமேன். இந்த மாலை வேளையில் அந்த கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தில் தொனிக்க போகிறது. நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் ஒருவேளை யாராவது ஜெப குறிப்பை எழுதி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அல்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா, எப்போதுமே இந்த கூடுகைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் ஜெப குறிப்புகள் பின்னாடி அடுத்த வாரத்தில் மாசத்துல இருந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று நான் வச்சிருவோம். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி முன்னக்கூட்டியே கொடுத்துட்டீங்கன்னா அங்கே அதை ஒழுங்குபடுத்தி எழுதி, சில குறிப்புகள் ஒரே தலைப்பின் கீழ் வரக்கூடிய 2-3 பேருக்குரிய தேவைகள் இருந்தால் அந்த காரியங்களை சொல்லி அந்த 3 நபர்களுக்காக அல்லது 2 நபர்களுக்காக நாம் மொத்தமாக ஜெபிக்கவும் முடியும். அல்லாவிட்டால் தனித்தனியான வித்தியாசமான குறிப்பு இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் எழுதி இருக்கிறத வாசித்து புரிந்து ஜெப குறிப்பை சொல்லுவதற்கு முன்பதாகவே வேற யாருக்காகிலும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் எதுவும் வேணுமா? இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை கேள், கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன் சந்தேகத்தை உன்னை விட்டு எடுத்து போடு, உன் சோர்வுகளை எடுத்து போடு, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு இரு. என் சமூகத்திற்கு வருகிற நீ இந்த நாட்களில் விசுவாசமுள்ள ஜெபத்தை தேவனுக்கு முன்பதாக ஏறிடுங்கள். இடைவிடாமல் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆண்டவர் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரா இல்லையா? உண்மையாகவே விசுவாசத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருங்கள். ஆண்டவரே, அடுத்த மாதம் இந்த இடத்துக்கு நான் வரும்போது நீர் பதில் கொடுத்தீர் என்ற சாட்சியோடு கூட நான் வரும்படியாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்காக அதிசயம் செய்கிறவர், எங்களுக்காய் கிரியை நடப்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தரை கூடி, நாம் காலையிலே நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதித்தோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். அந்த இரத்தத்தினால் அவர்